வேறு எந்த சபையையும் விட பிலிப்பி சபையோடு கூட பவுல் மிக நெருக்கமானவராய் இருந்தார். ஏன் தெரியுமா? பவுல் அப்போஸ்தலனின் ஆத்தும பாரமும் அவரது தரிசனமுமே பிலிப்பி சபையாரின் ஆத்தும பாரமும் தரிசனமுமாய் இருந்தது. கடந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளான உறவிலே பலப்பட வேண்டும், அது மட்டுமல்லாது மற்றவர்களுக்கான உறவிலும் பலப்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவின் வழி நடத்துதலுக்காக காத்திருக்க வேண்டும் என்பதையும் பிரதானமாக கற்றுக்கொண்டோம். இன்று காணப்போகிற பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனம் முதல் 20 வசனம் வரை பிலிப்பிய மக்களுக்கான பவுலின் ஆழமான அன்பும் நன்றியும் பிரதானமாக வெளிப்படுத்துகிறது. சிறையில் இருந்தபோது பவுல் பிலிப்பியர்களின் நம்பிக்கையையும் கிறிஸ்துவின் நற்செய்தியில் அவர்களின் நிலைத்தன்மையையும் குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். அவர் அவர்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிறார். மேலும் அவர்கள் கிறிஸ்துவின் நாளில் மேலும் வளர வேண்டும் என்று வேண்டுகிறார். பவுலின் சிறைவாசம் நற்செய்தியின் பரவலை தடுக்காமல் மாறாக அதனை வலுவாக்குகிறது என்பதும், அவர் கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்ய தயங்க மாட்டார் என்பதையும் இவ்வசனங்கள் வெளிப்படுத்துகின்றன. இன்றைய தினத்திலும் இந்த வேத பகுதியை சற்று ஆழமாக தியானிப்போம் வாருங்கள். எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 வசனம் முதல் 4 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 1 வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தான் ஒரு அடிமையாக ஆண்டவருக்கு ஊழியராய் இருக்கிறேன் என்பதை கூறியிருந்தார். மட்டுமல்ல, பிலிப்பி சபை விசுவாசிகளை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று கடந்த நிகழ்ச்சியிலே சிந்தித்தோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 2 வசனம் பாருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய எல்லா கடிதங்களிலும் கிருபையை குறித்தும் சமாதானத்தை குறித்ததுமான வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே பலமுறை இதை குறித்து சிந்தித்திருக்கிறோம். கிரேக்க உலகத்திலே ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது அவர்கள் வாழ்த்திக்கொள்ள பயன்படுத்தும் வார்த்தை தான் கிருபை என்பது. அந்நாட்களிலே நீங்கள் கிரேக்க உலகத்திலே எங்காவது தெருவிலே நடந்து சென்று கொண்டிருந்திருப்பீர்கள் என்றால் அடிக்கடி இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். இதன் பொருள் என்ன? இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாய் இருக்கட்டும் என்பதுதான் பொருள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? ஒரு அருமையான நித்தியத்தை நீ பெற்றுக்கொள் என்கிறார். ஒரு மனிதன் நம்மை பார்த்து இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்களே அல்லாமல் அதோடு கூட வேறு எதையும் அவர்களால் கூட்ட முடியாது. ஆனால் தேவன் ஒரு அருமையான நித்தியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான திட்டத்தை வைத்திருக்கிறார். இதுதான் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபை. சமாதானம் என்பது கிருபையை தொடர்ந்து வரும் வார்த்தையாயிருக்கிறது. இது ஷலோம் என்னும் வார்த்தையாகும். இது எபிரேயர்கள் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்ள பயன்படுத்தும் வார்த்தை. எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று பொருள், அதாவது ஜெருஷலோம். சிலர் இன்று தங்கள் பிள்ளைகளுக்கு ஜெருஷா என்று பெயரிடுகிறார்கள். எருசலேமிற்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டாலும் அது சமாதானமுள்ள நகரமாக இல்லை, யுத்தத்தின் நகரமாகவே இருந்தது. இன்றும் உலகத்திற்கு அது ஒரு முள்ளாய் காணப்படுகிறது. அதை என்ன செய்ய என்று யாருக்கும் தெரியவில்லை. சமாதான பிரபுவான இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வரும் வரை எருசலேமிலே சமாதானம் இருக்கப் போவதில்லை. என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே விசுவாசிகளுக்கு சமாதானம் கிடைக்கிறது. பாருங்கள், ரோமர் 5 அதிகாரம் 1 வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டபடினாலே பரிசுத்த தேவனுடைய இந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை ரட்சிக்க முடியும். நம்முடைய ரட்சிப்பிற்காக கர்த்தரிடத்திற்கு நாம் எதையும் கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு செல்ல நம்மிடத்தில் எதுவும் இல்லை. என்னுடைய பாவத்தை தவிர வேறு எதையுமே நான் அவரிடத்திலே கொண்டு வந்ததில்லை. பரிசுத்தமான தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக
கிறிஸ்து என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அவர் உங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும். துக்கம் நிறைந்த உலகத்திலே, பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே, போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே, தவறான காரியங்கள் நிறைந்திருக்கும் இந்த உலகத்திலே உங்கள் இருதயத்திலே தேவனுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கும் சமாதானம்தான் இந்த சமாதானம். தேவனுடைய சமாதானத்தை நாம் அனுபவிக்கும் முன்னதாக அவருடைய கிருபையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கிருபையும் சமாதானமும் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்தும் உண்டாகிறது. பவுல் அப்போஸ்தலன் திருத்துவத்தை விசுவாசிக்கிறவரா? ஆம் என்று சொல்வீர்கள் என்றால், இங்கே ஏன் அவர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து குறிப்பிடவில்லை என்று கேட்பீர்கள். ஏனென்றால் ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பி சபை விசுவாசிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 3 சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். இந்த நிருபத்திலே மிக முக்கியமான ஒரு வார்த்தைக்கு நாம் வருகிறோம், அதாவது உடன்பட்டவர்கள். இந்த வார்த்தை திருச்சபை வட்டத்திலும் திருச்சபைக்கு வெளியேயும் பயன்படுத்தப்படும் ஒரு வார்த்தை. உண்மையாகவே இந்த வார்த்தையின் பொருளை பலர் அறிந்தவர்களாக இல்லை. எனவே அதை சரியான நேரத்திலே சரியான இடத்திலே பயன்படுத்துகிறதில்லை. ஒரு பட்டணத்திலே ரோட்டரி கிளப்பின் செயலாளராக கிறிஸ்தவ வைத்தியர் ஒருவர் இருந்தார். எனவே அவருக்கு அறிமுகமான ஒரு ஊழியரை கிறிஸ்மஸ் காலங்களிலே, உயிர்த்தெழுந்த பண்டிகை காலங்களிலே அழைத்து ரோட்டரி கிளப் அங்கத்தினர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார். இவ்வாறாக ஒரு நாள் அந்த விசேஷித்த கூட்டத்திற்கு வந்த ஊழியர் தனது மேஜையிலே வைக்கப்பட்டிருந்த ரோட்டரி கிளப்பிற்கு சொந்தமான ஒரு பொருளிலே எழுதப்பட்டிருந்த உணவு, கேளிக்கை, ஐக்கியம் என்ற வார்த்தைகளை கவனித்தார். ஆனால் அவர் சொன்னது என்ன தெரியுமா? இந்த 3 காரியமும் ஆதி திருச்சபைக்கு சொந்தமானது. அந்த ரோட்டரி கிளப்பிலே இந்த காரியங்கள் இருப்பதாக நான் எண்ணவில்லை என்கிறார். அங்கே சிறந்த உணவு காணப்படலாம், ஆனால் கேளிக்கை என்ற தரக்குறைவான காரியங்கள் பேசப்படலாம். ஆனால் ஐக்கியம் என்று சொல்வதெல்லாம் ஒருவர் முதுகை ஒருவர் தட்டி கொடுத்து, என்ன உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது என்பதுதான். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லும் ஐக்கியம் அல்லது உடன்பட்டவர்களாக இருப்பது என்பது அது அல்ல. இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை கொய்னோனியா என்பதாகும். அதாவது விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குரியதிலே பகிர்ந்து கொள்கிறவர்களாய் இருப்பார்கள். ஒருவர் மேல் ஒருவர் அக்கறை உள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கிடையே உண்டாகும் பேச்சு, நடை எல்லாமே இனிமையானதாக இருக்கும். ஆவிக்குரிய தொடர்பு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வது, கிறிஸ்துவை குறித்த உன்னதமான சத்தியங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வது. இரண்டாவதாக, கரிசனை உள்ள ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் ஒரு தன்மை என்று சொல்லும் பொழுது இணைந்து கிறிஸ்துவுக்காக சேவை செய்வது. இந்த காரணங்களினாலே தான் இந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலன் இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானீர்கள் என்கிறார். இதன் விளைவு எதுவாக இருக்கும்? ஒருவருக்கொருவர் இனிமையான தொடர்புடையவர்களாய் காணப்படுவார்கள். கிறிஸ்துவோடு கூட நம்மை உடன் ஊழியராக்குவது அதுதான். அந்த உண்மையான ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பார்ப்போம். இந்த திருச்சபை தன்னோடு ஐக்கியம் கொள்கிறதா இருக்கிறது என்கிறார். அவர்களுக்கு அவர் நற்செய்தியை பிரசங்கித்தார். அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக பவுல் அப்போஸ்தலனின் தேவைகளை சந்திக்கிறவர்களாய் இருந்தார்கள். தேவையான வெகுமதிகளை அவ்வப்பொழுது அனுப்பினார்கள். சரீர பிரகாரமான தேவைகளை அவ்வப்பொழுது சந்தித்தார்கள். அவர்கள் அனைவரும் இணைந்திருக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகள் ஒருவருக்கொருவர் இனிமையானவைகளாய் இருந்திருக்கின்றன. அவர் சொல்லும் பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரை என்று கூறுகிறார். லீதியாளை சந்தித்து கர்த்தரண்டை வழிநடத்திய அந்த நாள் முதல் எல்லா காலகட்டங்களிலேயும் இந்த அன்பும் ஐக்கியமும் அங்கே நிலைத்திருந்திருக்கிறது. பிலிப்பியர் 1 அதிகாரம் 4 நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணி.
எப்போதாவது அல்ல, எப்போதும். ஒவ்வொரு ஜெப நேரத்திலேயும் பிலிப்பிய விசுவாசிகளுக்காக பவுல் ஜெபித்தார். அருமையானவர்களே, நம்மிடத்திலேயும் அநேகர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள் இல்லையா? நாமும் எத்தனையோ முறை அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் அனைவருக்காகவும் என்பது திருச்சபை மக்கள் அனைவரையும் குறிக்கிறதா இருக்கிறது. 4வது அதிகாரத்திலே கூறும் பொழுது அங்கே 2 பெண்களிடையே காணப்பட்ட பிரிவினையை பார்க்கிறோம். எனவே எந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்காகவும் நான் எழுதவில்லை, அனைவருக்காகவும் இதை எழுதுகிறேன் என்பதைத்தான் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதமாக முதலாவதே தான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோടെ விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிருபத்திலே சந்தோஷம் என்கிற வார்த்தை 9 முறை வருகிறது. இந்த நிருபத்திலே அடிக்கடி வரும் வார்த்தைகள் என்று நாம் கவனிப்போம் என்றால், முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயர் 40 முறைக்கு மேலாய் வருகிறது. அவரே இந்த நிருபத்தின் மெய்ப்பொருளாய் இருக்கிறார். அவரே சந்தோஷத்தின் ஊற்றாகவும் இருக்கிறார். அவரோடு உள்ள தனிப்பட்ட உறவே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மெய்யான மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. பல நேரங்களிலே வெளிப்பிரகாரமான காரியங்களினாலே திருச்சபையிலே மகிழ்ச்சியை உண்டாக்க நாம் முயற்சிக்கிறோம். பல நிகழ்ச்சிகளையும் கொண்டாட்டங்களையும் நடத்துகிறோம். வாருங்கள் வந்து அனுபவியுங்கள் என்று சொல்லுகிறோம். விருந்துகளை ஏற்படுத்துகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையான சந்தோஷம் சூழ்நிலையை பொறுத்ததல்ல. ஆங்கிலத்தில் இதை குறித்து சொல்லும் பொழுது, ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹாப்பனிங்ஸ் பட் ஜாய் டிபெண்ட்ஸ் அப்பான் ஜீசஸ் என்று கூறுவார்கள். ஆம், உண்மையான சந்தோஷமானது ஒரு தனி மனிதனின் உள்ளான வாழ்க்கையின் நிலைமையை சார்ந்ததாயிருக்கிறது. அவர்களது வாழ்க்கையை குறித்த எண்ணத்தை சார்ந்ததாயிருக்கிறது. நீங்கள் முறுமுறுத்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றையும் குறித்து குறை கூறிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் உண்மையாகவே நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாக இல்லை. ஒருவேளை சபையிலே கொடுக்கப்படும் விருந்துகளிலே நீங்கள் பங்கு பெறலாம். சில கேளிக்கைகளை நீங்கள் அங்கே அனுபவிக்கலாம். ஆனால் அது உண்மையான சந்தோஷம் அல்ல. கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே எப்பொழுது நாம் நம்மை காண்கிறோமோ, நம்முடைய சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே நாம் காணப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான சந்தோஷத்தை உடையவர்களாய் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையிலே இருக்கிறார். பிலிப்பி சபையாரே, இங்கேயும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அது எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை கவனியுங்கள். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இதை குறித்து ஒரு ஊழியர் சொல்லும் பொழுது தனது வாழ்க்கையை அவர் விவரிக்கிறார். அவர் 12 வயதாயிருந்த பொழுது அவருடைய தகப்பனார் தான் வேலை செய்த தொழிற்சாலையிலேயே ஏற்பட்ட ஒரு விபத்திலே மரித்து போய்விட்டார். எனவே அவருடைய தாயார் இவரையும் இவரது சகோதரியையும் அழைத்து கொண்டு வேறு ஒரு இடத்திலே போய் வாழும்படியாய் கடந்து சென்றார்கள். 14 வயதிலே வேலைக்கு செல்வதற்கான அனுமதியை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தது. ஒரு இரும்பு கடையிலே வேலைக்கு சேர்ந்தார். காலையிலேயே 5 மணிக்கு எழும்பி சென்று தபால் அலுவலகத்திலே கடிதங்களை எல்லாம் பெற்று பொறுப்பான ஒவ்வொருவருடைய மேஜையிலையும் வைக்க வேண்டும். அந்நாட்களிலே அவர் பள்ளியிலே இருந்திருக்க வேண்டும். அவர் பள்ளிக்கு செல்ல விரும்பினார். சில காலங்களுக்கு பின்னர் ஒரு அருமையான நண்பர் இவருக்கு தகப்பனாரை போல செயல்பட்டு பள்ளியிலே சேர்ந்து படிக்க உதவி செய்தார். ஏன் அவர் இப்படி உதவி செய்தார்? அவருக்கும் ஒரு மகன் இருந்தான். ஆனால் அவன் குடிகாரனாய் போய்விட்டான். தனது மகன் கல்லூரியிலே சென்று படிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் அவனோ செல்ல மறுத்துவிட்டான். எனவே அந்த சகோதரர் இந்த இளம் ஊழியருக்கு கல்லூரியிலே சென்று படிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு தக்கதான வேலை வாய்ப்புகளையும் இவர் அந்தந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டார். 1928-29 ஆண்டுகள் கடினமான காலங்களாயிருந்தன. ஏனென்றால் எந்த வேலையும் கிடைக்கவில்லை, பணமும் இல்லை. பட்டப்படிப்பின் இறுதி நாட்களிலே பட்டத்தை கையிலே பெற்றவராக அந்த உடையை கூட கழற்றாமல் படுக்கையின் ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டு எதிர்காலத்தை குறித்து சிந்திக்கலானார். அப்பொழுது மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டார். அப்பொழுது அவருடைய வகுப்பு நண்பர் வந்து, என்ன ஆனது, யாரும் மரித்து போய்விட்டார்களா என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னது என்ன தெரியுமா?
தேவன் என்னை அவருடைய ஊழியத்திற்கு அழைத்தார் என்று எண்ணினேன். கல்லூரியிலேயும் நான் படித்து முடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது காணப்படுகிற பஞ்சத்தினாலே இந்த விடுமுறை காலத்திலே எனக்கு எந்த வேலையும் கிடைக்காதது போல இருக்கிறது. அடுத்த ஆண்டு நான் வேதாம கல்லூரிக்கு செல்வதற்கு எனக்கு பணம் இல்லையே என்று வருந்தினார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த அறையிலே இருந்த தொலைபேசி மணி ஒலித்தது. வந்த அழைப்பு இவருக்குத்தான். மறுமுனையிலே பேசின சகோதரி தானும் தன் சகோதரியும் வாழும் வீட்டிற்கு அவரை வரும்படியாக அழைத்தார். இந்த 2 சகோதரிகளும் விதவைகளானவர்கள். அவர்கள் இந்த அருமையான சகோதரன் ஞாயிறு பள்ளி நடத்தும் அதே ஆலயத்திலே தான் ஆராதனையிலே பங்கு பெறுகிறவர்களாய் இருந்தார்கள். இவர் வகுப்பு நடத்தும் பொழுது இந்த பெண்கள் பலமுறை கவனித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் செயல்படும் விதத்தை குறித்து சரியான எண்ணமுள்ளவர்களாக இல்லையோ என்று கூட இவர் பலமுறை சிந்தித்திருக்கிறார். ஆனால் அன்று அவர்கள் வீட்டிற்கு அவர் சென்ற பொழுது தங்கள் கணவருடைய ஞாபகார்த்தமாக இவருக்கு ஒரு தொகையை தர விரும்புவதாய் அவருடைய கரத்திலே 2 கவர்களை கொடுத்தார்கள். மிகுந்த நன்றி சொல்லி வீட்டை விட்டு வெளியே சென்று தெரு முனையிலே போய் ஒன்றை திறந்து பார்த்தார். அதிலே சுமார் 12,500 ரூபாய் இருந்தது. மற்ற கவரையும் அவர் திறந்து பார்த்தார். அதிலும் அதுபோலவே இருந்தது. அந்த நேரத்திலே தன்னை ஒரு கோடீஸ்வரனாக அவர் எண்ணினார். அன்று இரவு அவருடைய ஞாயிறு பள்ளி அவருக்கு ஒரு வழி அனுப்பு விழா நடத்தியது. அங்கும் சுமார் 5,000 ரூபாய் அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. இந்த எல்லா பணத்தையும் கொண்டு அந்த ஆண்டு அவர் வேதாம கல்லூரியிலே சேர்ந்தார். அன்று இரவு அந்த ஓய்வு நாள் பள்ளியிலே அவருக்கு கொடுத்த வெகுமதியோடு கூட அவருக்கு கொடுக்கப்பட்ட வசனம்தான் இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தொடர்ந்து தேவன் அவரை உலகம் முழுவதும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாக பயன்படுத்தினார். இன்றும் அவர் தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சற்றே கவனியுங்கள். நடத்தி வருவார் என்று நம்பி என்று நிறைவடைகிறது. தான் என்ன பேசுகிறார் என்பதை பவுல் அறிந்தவராயிருந்தார். தேவன் ஆரம்பித்த பணியை அவர் நிச்சயமாகவே தொடர்ந்து நடத்துகிறவராயிருக்கிறார். எதுவரை? கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை. இன்று வாழும் நாம் கர்த்தருடைய நாளிலே வாழவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் நாம் வாழவில்லை. 1000 வருட அரசாட்சியின் காலத்திலேயும் நாம் வாழவில்லை. நித்திய காலங்களுக்குள்ளும் நாம் இன்னமும் பிரவேசிக்கவில்லை. நாம் இன்னமும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே வாழுகிறோம். அதாவது அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இந்த நாட்கள் முடிவடையும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறபடியினாலே அவர் நம்மை நிச்சயமாய் மீட்டுக் கொள்ளுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பிரியமானவர்களே, அந்த நாள் வரை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எதை திட்டமிட்டு இருக்கிறாரோ அதை மிக அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வரப்போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீர்கள். இது எத்தனை அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இல்லையா? உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைக்கு நடைமுறையாக ஒத்து வருகிறதா? உங்கள் சூழ்நிலை எது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் இந்த காலகட்டங்களின் வழியாகவும் கர்த்தர் உங்களை நிச்சயமாக கரம் பிடித்து வழிநடத்தி செல்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை நம்பிக்கை குறைந்து காணப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை சற்றே பின்னாலே திரும்பி பாருங்கள். எத்தனை சோதனையான நேரங்கள், எத்தனை ஆபத்தான வேளைகள், எத்தனை அற்புதமாக அவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் உங்கள் தேவைகளை சந்தித்திருக்கிறார். அப்படி என்றால் நாளையை குறித்து நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? உங்களை அவர் கைவிட்டு விடுவாரோ என்று ஏன் நீங்கள் எண்ணுகிறீர்கள்? கலங்காதிருங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் பல முறை அவிசுவாசிகளைப் போல செயல்பட்டு விடுகிறோம். சொல்லப்போனால் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களைப் போல செயல்படுகிறவர்களாய் வாழ்கிறோம். அந்த ஊழியர் தனது அனுபவத்தை சொல்லும் பொழுது, பட்டமளிப்பு விழாவிலே பல செல்வந்தர்களுடைய குமாரர்கள் தங்கள் பெற்றோரால் அரவணைக்கப்படுவதை அவர் கவனித்தார். ஆனால் அன்று அவரை உற்சாகப்படுத்த அவருடைய பெற்றோர் அங்கே இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கு செல்ல அழைப்பு பெற்றதை உணர்ந்தாலும் வேதாகம கல்லூரிக்கு செல்ல பணமற்றவராய் அவர் இருந்தார். ஆனால் பரமபிதா தம்முடைய கரங்களினாலே அவரை அரவணைத்து,
உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவேன் என்று பொறுப்பெடுத்தார். உங்களையும் அவர் பொறுப்பெடுக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஊழியர் கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டார். அவருடைய வாழ்க்கை மிக சீக்கிரம் முடிவடைந்துவிடும் என்று எண்ணும் நேரங்களும் வந்தன. என்றாலும் நல்ல வயது சென்ற காலம் வரைக்கும் கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாக ஊழியம் செய்வதற்கான கிருபையை கர்த்தரே கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை பூரணமாக வையுங்கள். உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் நிச்சயம் முடிவு பரியந்தம் அவரே நடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இன்றும் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களிலே நற்கிரியையை தொடங்கிவிட்டவர் ஒருபொழுதும் அதை இடையிலே நிறுத்தப் போகிறவர் அல்ல. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் யார் எந்தெந்த நிலைமைகளிலே இருந்தாலும் இதை பூரணமாய் விசுவாசிக்க நீரே அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். திருச்சபை ஐக்கியத்தை காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாய் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய தங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அனுதினமும் கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கைக்காக, விசுவாசத்திற்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் கரம் பிடித்து முற்றும் முடிய நடத்தப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று தியானித்த இந்த வசனங்களின்படி நம் வாழ்வில் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் பரிசுத்தம் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாக வாழ்வோம். நடத்துவார் என்ற நம்பிக்கையால் கிறிஸ்துவின் வழிகாட்டுதலுக்குள் வாழ பழகுவோம். பிலிப்பியர்களை பற்றி பவுல் நினைத்து நன்றி செலுத்துவது போல நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு போதிக்கிற போதகர்கள் மகிழ்ச்சியுடன் கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவார்களா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஏனென்றால் பிலிப்பு பட்டணத்தில் இருந்த அந்த விசுவாசிகள் பவுல் தேவனை துதிக்கத்தக்கதான நன்னடத்தை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இதே போல நாமும் பரிசுத்த குறைவற்றவர்களாக இருக்க வேண்டும். அதாவது நாம் எப்போதும் நேர்மையான நல்ல சாட்சியுடன் கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் சுவிசேஷத்தை பிரபலமாக்கிற்று. இதுபோல நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறதா? எப்படி என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நிகழும் தடைகளை மீறி நாம் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? அல்லது கிறிஸ்துவை குறித்த பிறகு அறிவிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதனால் நம் வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் பரிசுத்தம் ஆகியவை மையமாக கொண்டு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகுக்கு கொண்டு செல்லலாம். தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். பிரசங்கி 8:12 பின்பாகம்.